குட் டேங்க. டாக்டர் ஆனந்த் பேசுகிறேன். ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நிறைய டாபிக்ஸ் பேசிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த வாய்ஸ் அப்யூஸ், த்ரோட் கேன்சர் அதை பற்றி நம்ம என்னென்னு பேசலாம். அதாவது நிறைய பேர் வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகி வராங்க. இந்த கோல்டில் வந்து நிறைய வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. பட் அது மட்டும் இல்லை, ஒரு 1 வீக்கில் வாய்ஸ் நார்மலாக மாறிடும் சளி பிடிச்சி வந்ததுன்னா. சப்போஸ் வாய்ஸ் மாறாமல் 2 months இருக்குது, கண்டினியூஸாக 3 months இருக்குது, சில பேர் 6 மாதம்லாம் வாய்ஸ் வந்து அப்நார்மல் வராங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் வந்து எந்த ஏஜில் வந்து வாய்ஸ் மாறுதுங்கிற முக்கியம். இப்போ யங் ஏஜில் மாறுதுன்னா கண்டிப்பாக சத்தம் போட்டு பேசுகிறாங்க, இல்லை அவங்க வந்து டீச்சராக இருக்கலாம், இல்லை பிடி மாஸ்டராக இருக்கலாம், இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், சத்தம் போட்டு பேசுகிறாங்கன்னா வாய்ஸ் மாறும். அது வாய்ஸ் டெஸ்ட்டு கொடுத்தா சரியாயிடும். சப்போஸ் வாய்ஸ் மாறாமல் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது, கோல்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்ளே ஏதாவது அப்நார்மல் இருக்கு அர்த்தம். குரல் வலியை செக் பண்ணிக்கிறது நல்லது. குரல் வலியில் சதையாக இருக்கலாம், இல்லை ஓல்டேஜில் கண்டினியூஸாக ஸ்மோக்கிங் இல்லை தண்ணி அடிக்கிறவங்களாக இருந்தால் அது கேன்சராகவும் இருக்கலாம். ஏர்லி ஸ்டேஜில் பார்த்து அது கண்டிப்பாக நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அதனால் வாய்ஸ் மாறி சரியாகாமல் 2 வாரத்துக்கு மேலே இருந்து 2 மாதம் வரைக்கும் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது.